இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்ட போகிறேன். எனக்கு மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் இது. இதை நான் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். என்னடா பேக்கேஜ் ஓப்பனாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை. உள்ள ஒரு ஃப்ரேம் இருக்குது. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தது 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனது. ஸோ இதுதான் வீடியோ. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு பிக்சராக இருந்துச்சு. நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு பிக்சர் இது. இது வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப தின்னாக இருக்குது. ரொம்ப தின்னாக இருக்குது. இது வந்து கிளாஸ் நினைக்கிறேன், கிளாஸ். ஸோ இதை வந்து இப்போ வாலில் மாட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்கள் இது டேமேஜ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே உட்டன் வால் தான். நம்ம இதை மாட்டணும். மாட்டும்போது இது விழாமல் ரொம்ப டைம் எடுத்து மாட்டணும். நான் மாட்டிட்டு உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ காட்டுறேன். அதுக்கு கொடுத்த ஒரு ஸ்க்ரூ தான் இது. இந்த ஸ்க்ரூவை இந்த போத் சைட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சிட வேண்டியதுதான். இந்த கிஃப்ட்டுக்கு இது எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நான் கொடுத்த கிஃப்ட்டை நல்லா இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறது தான் நான், இது என்னோடய ஹஸ்பண்ட். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ காட்ட போகிறேன். அதில் நாங்கள் 2 பேரும் எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்கள். இது வாங்கணுன்னா ஜஸ்ட் அமேசானில் போய்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் பர்சனலைஸ்ட் ஆப்ஷன் தேடிங்கன்னா நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அதில் இது ஒன் ஆஃப் த சாய்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கு, நீட்டாக வந்திருக்கு. எங்களோட ஃபோட்டோ இதே எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தது. நான் என் ஹஸ்பண்டுக்கு வாங்கின ஃபோட்டோவை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது எப்படி இருக்குது, இது பெட்டராக இருக்கா, இது அது பெட்டராக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.